Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max Advanced ORல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மாடல் 1C அப்படின்னு சொல்கிறது. இதை ஆக்சுவலி எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ அப்படிங்கிற மாடல் வரும். ஸோ எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி மாடல் வென் சப்ளை, அதாவது ரிப்ளெனிஷ்மெண்ட் அப்படின்னா திரும்பி நிரப்புதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு கிராஜுவலாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மேனுஃபேக்சரிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாடல் 1C தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம மாடல் 1A 1Bலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் எல்லாமே எதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவுமே ஷார்ட்டேஜே இருக்காது. அந்த மாடல் 1ன்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஷார்ட்டேஜே இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி மாடல், அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸும் ஆகாமல் உங்களால் கொஞ்சம் ப்ராஃபிட்டோடு கொண்டுட்டு போக முடியும். இதுதான் EOQ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் மாடல் 1Cன்னு பார்க்கும்போது அதுக்கு சில செட் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் சிமிலர் டு த EOQ மாடல். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இன் த டைம் டு ரீப்ளெனிஷ்மெண்ட். ஸோ இதுவும் முன்னாடி இருக்கிற EOQ மாடல் மாதிரி தான். பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டு ரீப்ளெனிஷ் இன்வென்ட்ரி. அந்த இன்வென்ட்ரியை திருப்பி நிரப்புறாங்க இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு அதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அது அப்படியே கிராஜுவலாக காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை திருப்பி நிரப்புறாங்க இல்லையா. அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாடல் இருக்குது. ஸோ இதனோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்தோட ஆப்ஜெக்டிவ் இஸ் டு அப்படின்ற டோட்டல் மினிமம் இன்வென்ட்ரி வேரியபிள் காஸ்ட். ஸோ இருக்கிறதுலே ஒரு மினிமமான வேரியபிள் காஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு வரணும். வென் சப்ளை கிராஜுவலாக நடக்குது, டக்குன்னெலாம் அப்படியே சப்ளை நடக்கலை, கிராஜுவலாக நடக்குது அப்படிங்கிறப்ப. அண்ட் ஆல்சோ அப்டேட் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இன் திஸ் மாடல் இட் இஸ் அசியூம் தட் திஸ் சப்ளை கிராஜுவல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வேறு என்னென்னலாம் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி ஒரு சிங்கிள் சிஸ்டத்தை பொறுத்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டான ஒரு ரேட்டில் இருக்கும்னு சொல்லலாம். இன்வென்ட்ரி இஸ் ரீப்ளெனிஷ்ட் இன் அ சிங்கிள் டெலிவரி ஃபார் ஈச் ஆர்டர். ஒவ்வொரு ஆர்டருக்குமே சிங்கிள் டெலிவரியிலே அந்த இன்வென்ட்ரியை நிரப்ப முடியும். ரீப்ளெனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஷார்ட்டேஜஸ் ஆர் நாட் அலவுட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மாடல் 1ன்னு சொல்லும்போதே அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்டேஜஸ் வரவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. பர்ச்சேஸ் காஸ்ட் அண்ட் ரீஆர்டர் காஸ்ட் டு நாட் வேரி வித் த குவான்டிட்டி ஆர்டர். ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து பர்ச்சேஸ் காஸ்ட்டோ திருப்பி ரீஆர்டர் காஸ்ட்டோ எல்லாம் வேரி ஆகாது. ஆக்சுவலி இந்த மாதிரி சில கேஸஸில் ஏன் பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் 2, 3 இதில் எல்லாமே கொஞ்சம் வேரி ஆகி வரும். ஸோ அதனால தான் இந்த மாடலுக்கு மாடல் 1Cயை பொறுத்தவரை இதெல்லாமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் காஸ்ட் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரி அண்ட் ஆர்டரிங் ஆர் நோன் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு பொருளை கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி காஸ்ட் என்ன, ஆர்டரிங் காஸ்ட் என்ன, இதெல்லாமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. பிகாஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது மாடல் 1C தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கொடுத்துருக்காங்க. Each time is independent and money cannot be saved by substituting other items or grouping several items into a single order. ஸோ ஒவ்வொரு ஐட்டமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே, இதுக்கு பதிலாக இதை கொடுங்க, இதுக்கு பதிலாக இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா ஐட்டமும் மொத்தமாக போட்டு ஒரே ஐட்டம்னு சொல்லி அது மாதிரியும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஐட்டம் கண்டினியூஸாக இருக்கும் அண்ட் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட்டில் இருக்கும். கான்ஸ்டன்ட் ரேட் யூனிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் குவான்டிட்டி Q இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த குவான்டிட்டியை Q அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ரன் ஆகிற டைமில் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஐட்டம்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் இருக்கும். கான்ஸ்டன்ட் ரேட் யூனிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ குவான்டிட்டி கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த ரேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ரீப்ளெனிஷ்மெண்ட், திருப்பி நிரப்புறாங்க இல்லையா, அது கிரேட்டர் தேன் த யூசேஜ் ரேட்டு. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும். நம்ம ஒரு சில பொருளை ஒரு பர்டிகுலரான ஒரு வேகத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அதை D அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீப்ளெனிஷ்மெண்ட் நிரப்புறது அதிகமாக இருக்குது. நிரப்புறது இப்போது சம்டைம்ஸ் என்ன இருக்கும், மக்களுக்கு இடையில் ரொம்ப டிமாண்ட் இருக்கும், அதை தான் சொல்கிறது. நம்ம ரொம்ப சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவோம். பட் ஆனால் அவங்க நிரப்புறது ரொம்ப நேரம் கழித்து தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, த ரேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ரீப்ளெனிஷ்மெண்ட், திருப்பி நிரப்புதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எதை விட, யூசேஜ் ரேட்டை விட. யூசேஜ் ரேட்டை Dன்னு சொல்கிறாங்க, ரீப்ளெனிஷ்மெண்ட்டோட ரேட்டை Pன்னு சொல்கிறாங்க.
ப்ரொடக்ஷன் ரன் டு ரிப்ளனிஷ் இன்வென்ட்ரி ஆர் மேட் அட் ப்ரொடக்ஷன் ரன், அதாவது அந்த இன்வென்ட்ரியை ரிப்ளனிஷ் பண்ணுது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் செட்டப் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு அந்த மாடல் 1Cக்குன்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து வருது. இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் லாட் சைஸை பொறுத்து வருது, தட் இஸ் கியூவை பொறுத்து வருது. ஓகே, நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனோட ரேட்டு அமௌண்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அப்படியே டக்குன்னு அதிகமாகிடுது. ப்ரொடக்ஷனோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, பட் இப்போ நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P-D அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து ப்ரொடக்ஷன் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் ஆகி வருதில்ல, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து P-D. அப்போ அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கிற பொருள் தான் வந்து P-D அப்படின்னு சொல்கிறது. ப்ரொடக்ஷனை வந்து நம்ம என்னென்னு இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து ரீப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை Pன்னு சொல்லுவோம், யூசேஜ்னு சொல்கிறோம்ல அதை Dன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த P-D தான் எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறது, அதனோட ரேட்டு தான் வந்து எனக்கு இப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இன்வென்ட்ரி சிஸ்டம் ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர் இஃப் டிபிங்கிறது டைம் பீரியட் ரெக்வயர்ட் டு ரிசீவ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன் என்டையர் பேட்ச் அமௌண்ட் குவான்டிட்டி Q அட் த ரேட் P. ஸோ இப்போ டிபிங்கிறது டைமுன்னு வச்சுக்கலாம். எதுக்கான டைமு, ஒரு என்டையரான ஒரு Q அப்படிங்கிறது வந்து உருவாக்கக்கூடிய டைமு அட் அ ரேட் Pன்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், P இஸ் ஈக்குவல் டு ரேட் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை Tன்னு தானே போடுவோம். ஸோ Q டிவைடட் பை TPன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல TP இந்த சைடு வந்துச்சு, P இந்த சைடு வந்துருச்சுன்னா TP இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை Pங்கிறது வரும். இதெல்லாமே நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அதுக்காக ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. TPங்கிறது டைம் பீரியட் ரெக்வயர்ட் டு ரிசீவ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன் என்டையர் பேட்ச் ஆஃப் Q at a rate of P அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் ப்ரொடக்ஷன் ரன் டைம். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது டிபிங்கிறது நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், டைம் பீரியட் ரெக்வயர்ட் டு ரிசீவ் ஆர் ப்ரொடியூஸ் என்டையர் ஒன் பேட்ச், அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு டைமு. ஓகேவா, ப்ரொடக்ஷன் ரன் டைம் டிபி, இன்வென்ட்ரி இன்க்ரீஸ்ட் அட் த ரேட் ஆஃப் P. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வென்ட்ரி என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், P அப்படிங்கிற ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைமல்டேனியஸ்லி டிக்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் D. இப்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க ஒரு இடத்துல கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ப்ரொடியூஸ் ஆகிற அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக டிக்ரீஸும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் இன்வென்ட்ரி builds up a gradual at the rate of P-Dன்னு வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ இன்வென்ட்ரி வந்து எந்த ஒரு ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா P-D. ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ டோட்டலாக எவ்வளோ தான்ப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா P-D. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இன்வென்ட்ரி கிராஜுவலி இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் P-D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ஆக்சுவலி இங்கே வரைஞ்சிருக்காங்க P-D அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூரிங் த ப்ரொடக்ஷன் ரன் அப்போ டியூரிங் த ப்ரொடக்ஷன் ரன் அண்ட் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் D பிட்வீன் த ப்ரொடக்ஷன் ரன்ஸ். நார்மலாகவே வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது அது வந்து D, அதாவது எனக்கு வந்து கம்மியாக தானே ஆகுது, -D, ஏன்னா கொஞ்சம் வந்து விற்கிதில்ல, அதனால் அது வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. therefore the maximum inventory level reached at the end of TP will be. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமமாக எனக்கு இன்வென்ட்ரி லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அட் TP அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு TP அப்படிங்கிறது இந்த ஒரு டைமை தான் சொல்கிறது, அந்த ப்ரொடக்ஷன் அந்த டைமை சொல்கிறது. ஸோ இதோட மேக்ஸிமமாக தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ இன்வென்ட்ரி வந்து எனக்கு மேக்ஸிமமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்வென்ட்ரி அக்குமுலேஷன் ரேட் இன்ட்டு ப்ரொடக்ஷன் டைம் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் என்ன அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்தது டிவைடட் பை டைம், Q/T அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து இது இந்த சைடு போயிடுச்சுன்னா ரேட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு Qன்னு வரும். தட் இஸ் இன்வென்ட்ரி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இன்வென்ட்ரி அக்குமுலேஷன் ரேட் இன்ட்டு ப்ரொடக்ஷன் டைம்னு வரும். இன்வென்ட்ரி அக்குமுலேஷன் ரேட் என்னது, நம்ம இப்போ தான் படித்தோம் P-D அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து டக்குன்னு வராமல் கிராஜுவலாக வருதில்ல, எனக்கு அந்த சப்ளையாக இருக்கட்டும் அது வந்து கிராஜுவலாக வருதில்ல, அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து P-D அப்படிங்கிற ஒரு டேர்மே எடுத்திருக்கோம். ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆகும், P-D இன்ட்டு ப்ரொடக்ஷன் டைமோட வேல்யூ வந்து TP அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் P இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அந்த
ரேட் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை டிபின்னு தெரியுமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிபிக்கு பதிலாக எனக்கு என்ன வரும், டிபி இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை பின்றது வரும். ஸோ அப்போ டிபிக்கு பதிலாக q டிவைடட் பை பி அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் இங்கே இருக்குல்ல இந்த பி, ஸோ இதை விட்டுருங்க. இதால் வந்து நான் ரெண்டு இடத்துலையும் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், டிவைட் பை பி டிவைட் பை பின்னு சொல்லும்போது எனக்கு கேன்சல் ஆகும்போது பிஎம் கேன்சல் ஆகி 1 மைனஸ் டி டிவைட் பை பின்னு வரும் இன்ட்டு க்யூங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ இதுதான் என்னது ஐ மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சின்ஸ் த மினிமம் இன்வென்ட்ரி லெவல் ஐ மினிமம் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு மினிமம் இன்வென்ட்ரி லெவல் வந்து ஷார்ட்டேஜ் அதெல்லாமே கிடையாது. ஸோ மினிமம்னு சொல்லும்போது எனக்கு வந்து 0 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அதனோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம்ல. ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல்னால் ஐமேக்ஸ் ப்ளஸ் ஐமின் டிவைடட் பை 2ன்றது வரும். ஸோ ஐமேக்ஸோட வேல்யூ என்னது 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஐ மினிமமோட வேல்யூ 0 டிவைடட் பை 2ன்றது வந்திருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் வந்து க்யூ இன்ட்டு 1 மைனஸ் டி டிவைடட் பை பி டிவைடட் பை க்யூ அப்படிங்கிறத என்னது ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவலோட வேல்யூ. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த டோட்டல் ஆனுவல் கேரிங் காஸ்ட் இஸ் கிவன் பை, இப்போது வந்து கேரிங் காஸ்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் இயராக இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம நார்மலாக அப்படி தானே பண்ணுவோம், மாடல் 1Kலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். கேரிங் காஸ்ட்டோட மொத்த வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஆவரேஜான இன்வென்ட்ரி லெவல் இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் இயர். ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல்னால் ஐமேக்ஸ் ப்ளஸ் ஐமின் இன்ட்டு சிஹெச் அப்படின்னு வரும். கேரிங் காஸ்ட் பர் இயர்னால் சிஹெச், ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்கிறது இது. ஸோ இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம் ஐமேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு க்யூன்னு சொல்லிட்டு ஐ மினிமமோட வேல்யூ வந்து 0ன்னு வரும் டிவைடட் பை 2 இன்ட்டு சிஹெச் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதும்போது எனக்கு என்ன இருக்கும், க்யூ பை 2 இன்ட்டு 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு சிஹெச் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேரிங் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. டோட்டலாக கேரிங் காஸ்ட் வந்து மொத்தத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் செட்டப் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது செட்டப் காஸ்ட் என்னது, எனக்கு ஆர்டரிங் காஸ்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் per year இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் per ஆர்டர். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் per ஆர்டருங்கிறது சிஓ. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நார்மலாக எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை டின்னு எழுதுவோமா, டி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை டின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் எல்லாமே எழுதுவோம். இப்போது வந்து டி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை டின்றது வரும். இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து 1/t. 1/t தான் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணணும், டி டிவைட் பை க்யூங்கிறது வரும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது வரும். ஸோ டி டிவைட் பை க்யூ இன்ட்டு C0 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இது என்னது ஆர்டரிங் காஸ்ட்டு. இன் திஸ் சிச்சுவேஷன் ஆர்டரிங் காஸ்ட் இஸ் அனலகஸ் டு ஸ்டெப் காஸ்ட். இதை வந்து நம்ம எப்படி செட்டப் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோமா, ஆர்டரிங் காஸ்ட்டு வந்து செட்டப் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் டைம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காஸ்ட் பர் ப்ரொடக்ஷன் ரன். இப்போது வந்துட்டு இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அந்த செட்டப் காஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம நார்மலாக வந்து 1 இயர் எல்லாமே ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி எடுத்துப்போம். இதில் செட்டப் காஸ்ட்டோட வேல்யூ திஸ் இன்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் டைம்ஸ், இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு போல் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் டைம்ஸ் த செட்டப் காஸ்ட் பர் ப்ரொடக்ஷன் ரன் அப்படின்றது வரும். ஓகே, இப்போ வந்து டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு கேரிங் காஸ்ட் ப்ளஸ் செட்டப் காஸ்ட்டுன்னு வந்திருக்கும். கேரிங் காஸ்ட்டோட வேல்யூ நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம், க்யூ பை டி இன்ட்டு 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு சிஹெச் ப்ளஸ் செட்டப் காஸ்ட்டுங்கிறது டி பை க்யூ இன்ட்டு C0 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, சின்ஸ் த செட்டப் காஸ்ட் டிக்ரீசஸ் அண்ட் கேரிங் காஸ்ட் இன்க்ரீசஸ் வென் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்க்ரீசஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அதை கொண்டு போகிற அந்த ஒரு கேரிங் காஸ்ட் தான் அதிகமாகும், செட்டப் காஸ்ட் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும். பிகாஸ் நான் ஏற்கனவே வந்து இது பண்ணிலாம் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எனக்கு கேரிங் காஸ்ட் தான் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை, மினிமம் டோட்டல் இன்வென்ட்ரி வேரியபிள் காஸ்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னால் ஓகே, எனக்கு மினிமமாக எப்போ இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து எப்போ எனக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ செட்டப் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு டோட்டல் இன்வென்ட்ரி வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி EOQ அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லும்போது
எனக்கு வந்து நான் எவ்வளோ ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணால் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் இருக்கும். ஸோ செட்டப் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட். நம்ம ஏற்கனவே செட்டப் காஸ்ட்டு டி பை கியூ இன்ட்டு சி நாட்னு பார்த்தோம். கேரிங் காஸ்ட் வந்து கியூ பை 2 இன்ட்டு 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு சிஹெச்னு பார்த்தோம். இப்போ இதுலேருந்து எனக்கு கியூவோட வேல்யூ தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு கியூ இருக்குது, இங்கே ஒரு கியூ இருக்குது. ஸோ இந்த கியூ இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு கியூ ஸ்கொயர்னு வந்திருக்கும். மற்றது எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ இந்த சைடு எனக்கு கியூ ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே வந்து டி இன்ட்டு சி நாட் அப்படிங்கிறது இருக்குது, இன்ட்டு 2ன்றது வரும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே இந்த டேர்ம் வந்து இங்கே போயிடுது. இங்கே இருக்கிற மொத்த டேர்மே நான் அப்படியே இதுக்கு கீழே கொண்டு வந்து எழுதினேன். அப்போ 1 மைனஸ் டி பை பி இன்ட்டு சிஹெச் அப்படிங்கிறது வருதா. ஸோ அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன் கியூ ஸ்கொயரோட வேல்யூன்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் பி மைனஸ் டி டிவைட் பை பின்றது வரும். இப்போது ஆஃப்டர் தட் இதை நீங்கள் வந்து ரெசிப்ரோகேட்டாக எழுதுனீங்க. இந்த பி வந்து கீழே இருக்குல்ல, அது ரெசிப்ரோகேட் ஆகிடுச்சுன்னா மேலே போயிடும் பி. ஓகே, இப்போ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கியூவோட வேல்யூன்னு சொல்கிறது ரூட் ஆஃப் 2d c0 இன்ட்டு பி டிவைடட் பை சிஹெச் இன்ட்டு பி மைனஸ் டி அப்படிங்கிறது வரும். இது வந்து கியூ வந்து நம்ம கியூ ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம வந்து மாடல் 3C பேஸ் பண்ணி மாடல் 1C பேஸ் பண்ணி ஏதாவது சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இதை போடுவோம். அடுத்தது வேறு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டோட்டல் மினிமம் இன்வென்ட்ரி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கரெக்டாக. இந்த இடத்துல வந்து கேரிங் காஸ்ட் ப்ளஸ் செட்டப் காஸ்ட்னு சொல்லிட்டு, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கியூ ஸ்டார் அப்படிங்கிறது வரும். பிகாஸ் எனக்கு அது என்னது, எனக்கு லைக் ஆப்டிமல் அப்படின்னு குறிப்பாங்க. ஆப்டிமல் அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துலையும் கியூ ஸ்டார், இந்த இடத்துலையும் கியூ ஸ்டார் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கியூ ஸ்டாரோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ டி பை சி நாட் இன்ட்டு ரூட் ஆஃப் 2d சி நாட் டிவைட் பை சிஹெச் இன்ட்டு பி மைனஸ் பி டிவைட் பை பி மைனஸ் டின்னு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல கியூ ஸ்டார் இருக்குல்ல, அதுலேயும் கியூ ஸ்டாரோட வேல்யூக்கு போட்டுட்டு டிவைட் பை 2 இன்ட்டு இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா பி மைனஸ் டி டிவைட் பை பி இன்ட்டு சிஹெச் அப்படிங்கிறது வரும். அடுத்தது இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு லைக் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த டி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எப்படி எழுதலாம், ரூட் டி இன்ட்டு ரூட் டின்னு எழுதலாம். இந்த சி நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட் சி நாட் இன்ட்டு ரூட் சி நாட் அப்படின்னு எழுதலாம். இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு ரூட்டையும் இங்கே இருக்கிற ஒரு ரூட்டையும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற ஒரு சி நாட்டும் இங்கே இருக்கிற ஒரு சி நாட்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நியூமரேட்டரில் எனக்கு ஒரு ரூட் டி இருக்குது, ஒரு ரூட் சி நாட் இருக்குது. ஸோ ரூட் டி நியூமரேட்டரில் இருக்குது, ரூட் சி நாட் அப்படிங்கிறது ஒரு நியூமரேட்டரில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், இது வந்து ஆக்சுவலி டோட்டலாக கீழே இருக்கிற ஒரு டேர்ம் கரெக்டாக. இது வந்து டோட்டலாக கீழே இருக்க டேர்ம், அதில் கீழே இருக்கிறது தான் வந்து என்னது, இந்த சிஹெச் அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ அந்த சிஹெச் அப்படிங்கிறது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும்போது உங்களுக்கு ரூட் சிஹெச் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கிளியராக போடணும் அப்படின்னா நான் இங்கே போட்டு காட்டுறேன். எனக்கு ஆக்சுவலி என்ன இருக்குன்னா டி சி நாட் டிவைடட் பை, இதை நான் எப்படி எழுதுறேன்னா தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஓகேவா, ரூட் 2ன்னு எழுதுகிறேன், இங்கே வந்து ரூட் டின்னு எழுதுகிறேன், இங்கே ரூட் சி நாட்னு எழுதுகிறேன், டிவைடட் பை ரூட் சிஹெச்னு எழுதுகிறேன், இந்த இடத்துல வந்து ரூட் ஆஃப் பி டிவைடட் பை பி மைனஸ் டின்னு எழுதுகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த சி நாட் எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் சி நாட் இன்ட்டு ரூட் ஆஃப் சி நாட்னு எழுதலாம். இங்கே டி எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் டி இன்ட்டு ரூட் ஆஃப் டின்னு எழுதலாம். கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூட் ஆஃப் டி நாட் ஒரு டி கேன்சல் ஆகுது, இங்கே ஒன்று கேன்சல் ஆகுது. அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ரூட் டி இருக்குது, ஒரு ரூட் சி நாட் இருக்குது. ஸோ ரூட் டி இன்ட்டு ரூட் சி நாட் அப்படிங்கிறது வரும். அடுத்தது இங்கே வந்து ஹோல் டிவைடட் பை இல்லைன்னு இருக்குது. ஸோ இந்த ரூட் சி இது வந்து வெளில போயிடுச்சுன்னா ரூட் சிஹெச்னு வரும். அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் பி மைனஸ் டிங்கிறது வரும், டிவைடட் பை ரூட் 2 இன்ட்டு ரூட் பிங்கிறது கீழே வந்திருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, ரூட் டி சி நாட் சிஹெச் பி மைனஸ் டி டிவைடட் பை பி 2 அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 2 வந்து எப்படி எழுதலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ ஒரு ரூட் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் ஒரு ரூட் 2 வருது. ஸோ அந்த ரூட் 2 தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, நான் இதையும் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக எழுதலாம். ரூட் 2 இன்ட்டு ரூட் டி இன்ட்டு ரூட் சி நாட் டிவைடட் பை ரூட் சிஹெச்
இன்ட்டு ரூட் ஆஃப் பி டிவைடட் பை பி மைனஸ் டி அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு பி மைனஸ் டி டிவைடட் பை பின்றது வரும், இன்ட்டு சிஹெச் அப்படிங்கிறது வரும். கீழே வந்து ஒரு 2 இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த 2 வந்து √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஸோ √2 கட் ஆகிடும். இந்த சிஹெச் இருக்குல்ல, அது வந்து √CH இன்ட்டு √CHன்னு எழுதினீங்கன்னா ஒரு சிஹெச்சும் கீழே இருக்கிற ஒரு சிஹெச்சும் உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன ஆகும், இங்கே வந்து இந்த பி எப்படி எழுதலாம், √P இன்ட்டு √Pன்னு எழுதலாம். ஸோ ஒரு √Pயும் ஒரு √Pயும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ரூட் ஆஃப் பி மைனஸ் டி இன்ட்டு ரூட் ஆஃப் பி மைனஸ் டின்னு எழுதும்போது ஒரு வேல்யூ கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும், இந்த இடத்துல √D அப்படிங்கிறது இருக்கும். ஸோ √D √C0, ஓகேவா? இந்த இடத்துல ஒரு √CH இருக்குது, டிவைடட் பை √Dன்றது இருக்குது. அடுத்தது ரூட் ஆஃப் பி மைனஸ் டி இருக்குது, டிவைடட் பை √P அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். சரியா? இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே சேம் டேர்ம் தானே, அதனால் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு திஸ் டேர்ம், ரைட்? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ட்டு 2 முன்னாடி எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எப்படி எழுதலாம், √2 இன்ட்டு இந்த 2 √2வாக தான் இருக்கும். இந்த இருக்கிற 2 வந்து நான் எப்படி எழுதலாம், √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஸோ √2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த √2வை நம்ம உள்ளே சேர்த்து எழுதும்போது ரூட் ஆஃப் 2D C0 CH இன்ட்டு 1 மைனஸ் டி பை பின்னு வரும். இப்போ வந்து பி மைனஸ் டி பை பின்னு இருக்குது. அப்போ பி டிவைட் பை பி மைனஸ் டி டிவைட் பை பின்னு சொல்லும்போது எனக்கு 1 மைனஸ் டி பை பின்றது வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆப்டிமல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆப்டிமல் லென்த் ஆஃப் ஈச் லாட் சைஸ் ப்ரொடக்ஷன் ரன் அப்படின்னு சொல்லும்போது டிபி இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்டார் டிவைட் பை பின்றது வரும். அந்த ப்ரொடக்ஷன் ரனில் வந்து எனக்கு ஆப்டிமல் லென்த்துன்னு சொல்லும்போது இந்த ஃபார்முலா. அப்புறம் ஆப்டிமல் ப்ரொடக்ஷன் சைக்கிள் டைம்னு சொல்லும்போது எனக்கு டிமாண்டை பொறுத்து தானே வரும், அதனால் டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்டார் டிவைட் பை டின்னு வரும். ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைக்கிள், இப்போ வந்து இது வந்து சைக்கிள் டைமு, அப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்கும் அந்த இப்போ நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைக்கிள்னு சொல்லும்போது n ஸ்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1/t ஸ்டார்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை கியூ ஸ்டார்னு வரும். இது அப்படியே வந்து ஆப்போசிட் இன்வர்ஸாக வந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். இதில் இந்த ஃபார்முலா ஃபார் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, கியூ ஸ்டார் அப்படிங்கிறதோட வேல்யூவும் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பிங்கிறது ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு கான்ட்ராக்டர் வந்து 10,000 பியரிங் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் வந்து சப்ளை பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிமாண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீ ஃபைண்ட்ஸ் தட் ஹீ ஸ்டார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ரன் ஹீ கேன் ப்ரொடியூஸ், அவரால் வந்து 25,000 அளவுக்கு அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பி இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லலாம். அந்த ப்ரொடக்ஷன் ரன்னை வந்து நம்ம பின்னு தானே எடுத்துப்போம். த காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எ பியரிங் இன் த ஸ்டாக் இஸ், ஹோல்டிங் வந்து ₹2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஹோல்டிங் காஸ்ட் இது வந்து சிஹெச்சோட வேல்யூ. அடுத்தது அண்ட் த செட்டப் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ரன் இஸ் இது. செட்டப் காஸ்ட்டை தான் நம்ம ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு எடுத்துப்போம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டோட வேல்யூ வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஷுட் ப்ரொடக்ஷன் மேட் பி ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிமாண்டோட வேல்யூ இது. டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி நல்லா கொஸ்டினை வாசிச்சு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ ஃபைண்ட்ஸ் தட் ஹீ ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹீ கேன் ரன் டு ப்ரொடியூஸ் பியரிங் பர் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து பர் டேவை பொறுத்தாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த இடத்துல பாருங்கள் பியரிங் பர் டேன்னு சொல்லிவிட்டு அப்போ அதை வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 300ன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு 369 அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாலாம் சொல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒரு டிமாண்டோட வேல்யூ கொண்டு வரும். இப்போது இந்த இடத்துல வந்து ஷார்ட்டேஜஸை பற்றி அவங்க வந்து பேசவே இல்லை, ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அதுக்கப்புறமேட்டு அந்த செட்டப் காஸ்ட் அந்த மாதிரி சொல்லும் போதே எனக்கு தெரியுது அதை வந்து ஆர்டரிங் காஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கியூ ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல இதில் வந்து நம்ம கேபிட்டல் டியாக எடுக்க வேண்டியது, அந்த டிமாண்டாக எடுக்க வேண்டியது எனக்கு per இயர்னு எடுக்கிறோம்ல, அதை வந்து நம்ம கேபிட்டல் டியில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸ்மால் டின்னு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஸ்மால் டி. ஓகேவா? நம்ம வந்து
எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மால் டி இருக்குது, கேபிட்டல் டி இதிலேருந்து கண்டுபிடிக்கணும், ஸ்மால் பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இது வந்து மாடல் 1C தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஸ்மால் டி கேபிட்டல் டிலாம் தெரிஞ்சதுனால நமக்கு இந்த மாடல் 1C தான் தெரிஞ்சிருச்சு. நம்ம இவ்வளோ Q ஸ்டாரோட வேல்யூ லைக் இவ்வளோ நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லின்னா நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே வந்துட்டு T star is equal to Q star divided by Dன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வேல்யூ ஏற்கனவே வந்து Q ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை Dயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இது வருது. கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.